பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். யோவான் 18:37 வசனத்தினுடைய பின்பகுதி, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். இயேசுவை பிலாத்து திரும்ப திரும்ப நீ ராஜாவா 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 என்று கேட்டுக்கொண்டிருந்தான். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லவில்லை, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். தன்னை ராஜா என்று ஆண்டவர் எந்த ஒரு இடத்திலேயும் சொல்லவில்லை. நான் தான் ராஜா, ராஜாதி ராஜா, பரலோகத்திலிருந்து வந்தவர், நான் எவ்வளவு பெரியவர் தெரியுமா, நான் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு அவர் தன்னை குறித்து ஓரிடத்தில் கூட பேசவில்லை. சொல்லுகிறார், நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். ஆம், இயேசு ராஜா. அதனால தான் அவர் பிறக்கும்போது தேடி வந்த ஞானிகள் யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்க இருக்கிறாருன்னு அரண்மனையில் போய் கேட்டார். அப்படியானால் அவர் ராஜா தானே, யூதருக்கு ராஜாவாக அவர் பிறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அவர் பிறந்தாராம். எதுக்காக பிறந்தார்? பிரதர் சிஸ்டர், நம்ம எல்லாம் பிறந்திருக்கிறோம். ஏன் பிறந்திருக்கிறோம்? இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஏன் வாழ்கிறோம்? நம்மெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஏன் இருக்கிறோம்? நம்மெல்லாம் இந்த உலகத்தில் நிற்கிறோம். ஏன் நிற்கிறோம்? நாமெல்லாம் இந்த உலகத்தில் காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வைராக்கியம் இருக்கணும். சத்தியத்தை பற்றி சாட்சி கொடுக்கறதுக்காக தான் கடவுள் என்ன மறுபடியுமா ஆவிக்குரிய வாழ்க்கையில பிறக்க செஞ்சிருக்கிறாரு. நான் மறுபடியும் பிறந்தது எதுக்காகனா, சத்தியத்தை பற்றி இந்த உலகம் முழுவதும் போய் சாட்சி கொடுப்பதற்காக. இந்த உலகத்துல சத்தியத்தை பற்றி பேசுறதுக்கு ஆண்டவருக்கு ஆட்கள் வேணும். அந்த சத்தியத்தை பற்றி நான் பேசுவேங்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்னை படைச்சிருக்கிறாரு என்று உள்ளத்திலே ஒரு தீர்மானம் உள்ளவர்களாக நாம் சொல்ல வேண்டும். நீ சொல்லுகிறபடி ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அவர் ஏன் பிறந்தார்னு சொல்றாரு, சத்தியத்தை பற்றி சாட்சி கொடுக்கறதுக்காக தான் நான் பிறந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். நாமும் இந்த விலகத்திலே கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். எதற்காகவென்றால் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க. இதற்காக நான் இந்த உலகத்தில் வந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் நான் வந்தேன். இந்த உலகத்திற்கு இதற்காகவே வந்தாராம். பிரத்யேகமாய் ஆண்டவர் வந்தார். எதற்காக? சத்தியத்தை பேச. இந்த உலகத்திற்கு தெரியாத சத்தியத்தை பேச, இந்த உலகம் அறியாத சத்தியத்தை பேச, இந்த உலகத்தின் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த பிதாவை குறித்து பேச, இந்த உலகத்தின் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த பரலோகத்தை குறித்து பேச, இந்த உலகத்தின் கண்களுக்கு மறைந்து போயிருந்த நித்தியத்தை குறித்து பேச, ரட்சிப்பை குறித்து பேச, மனம் திரும்புதலை குறித்து பேச ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறார். என் சத்தத்தை எவன் கேட்பான்னா, எவன் சத்தியவானோ அவன் தான் என் சத்தத்தை கேட்பான். அதாவது சத்தியத்தை விரும்புறவன், சத்தியத்தின்படி நடக்கணும்னு நினைக்கிறவன், சத்தியத்தின்படி வாழணும்னு நினைக்கிறவன், சத்தியத்துக்காக நிற்கணும்னு நினைக்கிறவன் யாரோ அவன்தான் என் சத்தத்துக்கு செவி கொடுப்பான். ஆம் பிரியமானவர்களே, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ராஜாப்பா. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் ராஜா. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தீர். இதற்காகவே இந்த உலகத்திற்கு நீர் வந்தீர். சத்தியவான் எவனும் உம்முடைய சத்தம் கேட்கிறானப்பா. அப்படிப்பட்ட ஒரு சத்தியவான்களாய் எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பரலோக சத்தியத்தை கேட்கிற அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு நடத்துவார். ஆமேன்.